ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போவா ஹோட்டல் ஸ்டைலில் மசாலா தோசையும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக தேங்காய் மிளகாய் சட்னியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா தோசை ஹோட்டலில் கிடைக்கிறத விட அட்டகாசமான டேஸ்ட்டில் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். இதுக்கு சட்டுன்னு டேஸ்டான சட்னியும் கூட பார்க்கலாங்க. நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா தோசைக்கு உள்ளே வைக்கிற மசாலாவுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். இதுக்கு குக்கரில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கீங்க. இது கிராமில் 250 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற வரை தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா நடுவில் 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக குக் ஆயிருங்க. நான் இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் வச்சுக்கிறேன். உங்களோட குக்கரை பொறுத்து வேக வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட தோலை உரிச்சி எடுத்துட்டு மசிச்சு வச்சுக்கலாம். கிழங்க நல்லா மசிச்சு வச்சாச்சுங்க. இந்த அளவில் கிழங்கு எடுத்திங்கன்னா 5 மசாலா தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறலாம். இப்போது பேன் நல்லா சூடாயிருச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கரலாம். நம்ம சேர்த்த கடுகு எல்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறம் தாங்க 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கணும். உளுந்து நல்ல கோல்டன் கலர் வர்றதுக்கு 10 செகண்ட் ஆகும். இப்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கரலாங்க. சீரகத்தை கருக விடக்கூடாது. ஒரு குத்தல் டேஸ்ட் வருங்க. லேசாக வெடித்த உடனே 1 இன்ச் நீளம் உள்ள இஞ்சியை ரொம்ப பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கரலாம். இஞ்சியிலேருந்து நல்ல ஃப்ளேவர் வரணுங்க. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கரலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேங்க. நம்ம எடுத்த உருளைக்கிழங்குல பாதி அளவு பெரிய வெங்காயம் எடுக்கணும். அப்போ தான் மசாலா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நான் 250 கிராம் கிழங்கு எடுத்தனால 125 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே இந்த மசாலாவில் 1 கேரட்டை ரொம்பவே பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கரலாம். இது சேர்க்கும்போது மசாலா நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. உங்ககிட்ட இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இதோட கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கரலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கிளறி விடணும். கூடவே வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கரலாம். நம்ம சேர்த்த வெங்காயத்தோட கலர் மாறக்கூடாது. இது நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கரலாங்க. நம்ம சேர்த்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்கு 30 செகண்ட் கிளறி விடணும். இப்போது 30 செகண்ட் ஆயிடுச்சுங்க. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கரலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோங்க. இப்போது மசாலாவுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கரலாம். இதை சேர்த்துட்டு கைவிடாமல் எல்லா மசாலாவும் ஒன்று சேர்றபடி நல்லா கிளறி விட்டுக்கிறணுங்க. லாஸ்ட்டாக ரொம்பவே பொடியாக கட் பண்ண மல்லி இலையை தூவி விட்டுக்கிறலாங்க. அவ்வளோதான், தோசைக்கு உள்ளே வைக்கிற மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை சாதாரணமாக பூரிக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்து இந்த மசாலாவை யூஸ் பண்ணி மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனோ இல்லை தோசைக்கல்லோ சூடு பண்ணிக்கிறலாம். இப்போது தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. நம்ம எல்லார் வீட்லேயும் தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போங்க. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிட்டு பரத்தி விடணும். நடுவில் கொஞ்சம் கனமாகவும் ஓரங்களில் ரொம்பவே மெல்லிசாக இருக்க மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தீ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம பருத்தி விட்ட தோசைக்கு மேலேயும் சைட்லையும் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கிறலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா தான் மசாலா தோசை நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வரும். நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறலாம்.
மாவில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்ல கிறிஸ்பியாக தோசையோட அடிபாகம் கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதோட நடுவில் வச்சு பரத்தி விடணும். அடுத்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் மடக்கி விட்டுக்கரலாம். ரோல் பண்ணலாங்க, இல்லைன்னா இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கியும் எடுத்துக்கரலாம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா தோசை ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். எல்லா ஹோட்டல்லையும் இந்த ஸ்டைலில் தான் மசாலா தோசை கொடுப்பாங்க. இது பேசிக்கான ட்ரெடிஷ்னல் மசாலா தோசை ரெசிபிங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தோசைக்கு மேலே கார சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மசாலா தோசை ரெடி பண்ணிக்கிறலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு ரொம்பவே ஆப்டான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் கிளாஸில் ஒரு கிளாஸ் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 1 இன்ச் நீளத்தில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சியை அதிகமாக சேர்க்க வேணாம், சின்னதாக ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பச்சை மிளகாயோ வத்தல் மிளகாயோ சேர்க்க வேணாங்க. இதே மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நான் அரைச்ச சட்னியையும் நான் அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கரலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இந்த சட்னிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கரலாம். கடுகு வெடித்த உடனே 2 வத்தல் மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கரலாம். இதை கிளறி விட்டுக்கிடுவோம். நம்ம சேர்த்த வெங்காயம் 1 நிமிஷத்துலேயே நல்ல கோல்டன் கலர் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச சட்னியையும் மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியையும் சேர்த்துக்கரலாம். இப்போது இதில் சட்னி பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொதிக்க விடக்கூடாதுங்க, லேசாக சூடாகி வரும். நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கரலாம். இந்த தேங்காய் மிளகாய் சட்னி நல்லா சூடாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வேற ஒரு சர்விங் பவுலுக்கு உடனே மாற்றிடணும். ரொம்ப நேரம் பேனில் அந்த ஹீட்லேயே வச்சுருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான மசாலா தோசையும் அதுக்கு ரொம்பவே டேஸ்டான இன்ஸ்டன்ட் தேங்காய் மிளகாய் சட்னியும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்கள் ஃபீட்பேக் பார்த்துட்டு நம்ம சேனல் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.